ஹாய், குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இன்றைக்கி காலையில் லேட்டாக எழுந்திரிச்சு சிம்பிளாக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் ஒரு ஆம்லேட்டும் வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்ருந்தோம். ஹஸ்பண்ட் மட்டும் ஹாஃப் பாயில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஹாஃப் பாயில் தான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். வீடு க்ளீன் பண்ணுற அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கிறதுனால இன்றைக்கி எதுவுமே வந்து லன்ச் பெருசாக நாங்கள் வந்து பண்ணலை. ரசம் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சு இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம். பாப்பாவும் ரசம் வச்சிங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க விரும்பி. அதனால் சொல்லி நாங்கள் ரசம் தான் இன்றைக்கி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து ரசம் எப்போவுமே வைக்கும் போது பார்த்திங்கன்னா தக்காளி, கொஞ்சம் புளி, கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்குவேன். வேக வச்சு எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டிக்குவேன். வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு தோலோடு தான் போடுவேன். மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு வாணலில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டுட்டு கடுகு, சீரகம், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இடித்து வச்ச குருமிளகு, சீரகம், பூண்டு இதையெல்லாம் அதிலே போட்டு லைட்டாக அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றி தக்காளியும் சேர்ந்து தான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஊற்றிட்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு சிம்மிலே வச்சு அப்படியே விட்டுருங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நுர மாதிரி வந்து சுற்றி லைட்டாக பொங்குற மாதிரி இருக்கும். அந்த டைமில் கொத்தமல்லி தூவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி ரசம். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி காலியாகிருச்சு. ஸோ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்ஸி கப் எடுத்து நல்லா இஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு பூண்டு வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் தோலோடு தான் எப்பவுமே அரைப்பேன். அரைக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால அந்த மஞ்சள் இது இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் 15 டேஸ் வரைக்குமே இருக்கும். ஸோ நேற்று வாங்கின இந்த கண்டெய்னரில் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு, நல்லா இருந்தது. அப்புறமேட்டு ஒரு 4 ஆயிடுச்சு. நாங்கள் லஞ்செல்லாம் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சரி பப்பாளி பழம் இருக்குது, ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தேன். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அவங்க கொஞ்சம் வெளியே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நான் வீட்டில் நானும் பாப்பாவும் தான் இருந்தோம். அந்த டைமில் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி வந்து வீட்டுக்குள்ளே வந்து சரி மணி பிளான்ட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த பாட்டில் வந்து நான் எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கு தான் நான் வந்து வீட்டில் வெளியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணி பிளான்ட் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ உள்ளே ஒரு சின்ன பிளான்ட் வைக்கலாம் கிச்சனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் கட் பண்ணி இந்த பாட்டிலில் வந்து ஜூஸ் ஒரு நாள் குடிச்சிட்டு தூக்கி போட எனக்கு மனசு வரல. பாட்டில் வந்து குட்டியாக அழகாக இருந்ததுன்னு சரி இன்றைக்கி இதை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு பிளான்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பிளான்ட் கட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கிச்சனில் நான் ஒரு ரேக் போன வீக் தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் அந்த ரேக்கு. ஸோ இன்னும் கரெக்டாக அந்த ரேக்கை நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலை. ஸோ இந்த செடி வச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. இந்த செடி வச்சது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹஸ்பண்ட் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் சிக்கன் வடைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவே ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு நாங்கள் டின்னரை முடிச்சுக்கிட்டோம். பாய்.